வணக்கம் 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 தோழிகளே. வெல்கம் டு டியூஸ்டேஸ் லைவ்ஸ். நம்ம போன வாரத்தில் இருந்து டியூஸ்டே லைவ் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, வேர்ல்டு மெடிடேஷன் டே அண்ட் ஆல்சோ மே மந்த் வந்து வேர்ல்டு மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் மந்தாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு செஷன் அதை பற்றின ஸ்பெஷல் செஷனாக தான் இருக்குது. நம்ம நிறைய விஷயங்கள் மென்டல் ஹெல்த் பற்றியும் மெடிடேஷன் பற்றியும் மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான சில மெத்தட்ஸ் பற்றியும் தான் பேச போகிறோம். நான் முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னைய அறிமுகம் படுத்திக்கிறேன். I am Vasantha Vivek, midlife transformation coach from Chennai. நான் வசந்தா விவேக். நான் ஒரு மிட்லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சு. விமனுக்கு இந்த மிட்லைஃப்பில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு தகுந்த விதமான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் கொடுத்து அவங்க அந்த மிட்லைஃபை ஈஸியாக கிராஸ் பண்ண வைக்கிறது என்னோட ப்ரொஃபஷன், என்னோட சர்வீஸ். நான் சோல்ஃபுல் அபண்டன்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமென் வச்சிருக்கிறேன். அதில் நாங்கள் மெயினாக என்னோட மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் இன்னும் 2 வருடங்களில் 1,00,000 மிட்-ஏஜ்டு விமெனை வந்து அவங்க இழந்த ஹாப்பினஸையும் இழந்த இன்னர் பீஸையும் அவங்கள திருப்பி ரீகெயின் பண்ண வச்சு அது மூலமாக அவங்க ஹோலிஸ்டிக் அபண்டன்ஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு மிட்லைஃப்பில் இருக்கிற விமனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி தான் அந்த சோல்ஃபுல் அபண்டன்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கம்யூனிட்டி ஃபார் விமன் நான் வந்து உருவாக்கியிருக்கிறேன். அதில் ஆல்ரெடி 7 விமன் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ் அது எல்லாம் வச்சு அவங்களோட ரிசல்ட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி எல்லாம் அசஸ் பண்ணி அவங்களுக்கு அங்கே அவார்ட்ஸ் அண்ட் மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ இதுதான் என்னை பற்றின ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன். இன்னைக்கு இந்த மே மாசத்தோட சிறப்பு என்ன, இன்னைக்கு இந்த நாள் மே 21 அப்படிங்கிற அந்த நாள் வந்து என்ன சிறப்பு வாய்ந்த நாள் அப்படிங்கிற பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் மென்டல் ஹெல்த் எந்த கண்டிஷன்ல இருக்கு, என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கு, அண்ட் விமன் மென்டல் ஹெல்த் எந்த விதத்துல இருக்கு, மென்டல் ஹெல்த் எதனால விமனுக்கு மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுது, அண்ட் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து மென்டல் ஹெல்த் கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிடலாம், எப்படி நார்மல் ஆக்டிவிட்டியில இருந்து அந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூவை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ நம்மளோட மென்டல் ஹெல்த்தை, ஒரு விமெனுக்கு உண்டான மென்டல் ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, என்ன விதமான மெத்தட்ஸ் அண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மென்டல் ஹெல்த்தை எப்படி நல்ல கண்டிஷனில் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறோம். அண்ட் இன்னைக்கு வேர்ல்டு மெடிடேஷன் டே அப்படிங்கிறனால எப்படி மெடிடேஷன் ஒருத்தங்களுக்கு மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும், அண்ட் மெடிடேஷன் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த செஷனை இதெல்லாம் கேட்குறதுக்கு எக்ஸைட்டடாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எக்ஸைட்டடாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க எக்ஸைட்டட், ஸோ தட் ஐ வில் நோ to deliver more information regarding mental health and also meditation. Can I go with? Yes, thank you. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்ல விரும்புகிறது மே மாதத்தை பற்றின சிக்னிஃபிகன்ஸ். மே மாதம் நிறையா விதத்தில் நிறையா விஷயங்களில் அது அசோசியேட் ஆகியிருக்கு. ஸோ ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு மே மந்த் அப்படி இருக்கிறதுல தான் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் கோச்சிங் வீக் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க.
ஸோ கோச்சிங் பண்ணுறது, கோச்சஸ் எல்லாம் உருவாக்கி அந்த கோச்சிங்கிற ப்ரொஃபஷன் வந்ததுக்கு அப்புறம் மே மாசத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு வாரத்தை பர்டிகுலராக அவங்க இன்டர்நேஷ்னல் கோச்சிங் வீக் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் கோச்சிங் ஃபெடரேஷன் ICF அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து இன்டர்நேஷ்னல் கோச்சிங் வீக் செலிப்ரேட் பண்ணுறாங்க மே மாசத்துல. அதுக்கப்புறம் மே மாசத்துல தான் வந்து உங்களுக்கு மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் மந்த் அப்படின்னு செலிப்ரேட். இந்த மே மாதம் முழுவதுமே நம்ம மென்டல் ஹெல்த் அவேர்னஸை மோட்டிவேட் பண்ணக்கூடிய, மென்டல் ஹெல்த் அவேர்னஸை ப்ரொமோட் பண்ணக்கூடிய விதத்தில் எல்லாம் உலக லெவலில் ஆக்டிவிட்டீஸ், ஒர்க் ஷாப்ஸு, கோர்சஸ்ஸு, சம்மிட்ஸு, ரிட்ரீட்ஸு அந்த மாதிரி எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மே மந்த் தான் வந்து உங்களுக்கு விமென் மென்டல் ஹெல்த், அதுக்குண்டான இம்பார்ட்டன்ஸும் இந்த மே மாதம் தான் கொடுக்குறாங்க. அண்ட் மே மாதம் உங்களுக்கு இன்னொரு ஆஸ்மா மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ்மானால சஃபர் ஆகக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருக்கும் இந்த மே மந்த்தை டெடிகேட் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ்மாக்கு உண்டான டூல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் ப்ரமோட் பண்ணுற மந்தாவும் இந்த மே மாதத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து மே 21 வந்து வேர்ல்டு மெடிடேஷன் டேயாக கொண்டாடுறாங்க. உலக லெவலில் இன்டர்நேஷ்னல் மெடிடேஷன் டேயாக கொண்டாடுறாங்க. அண்ட் மே 23, 2024 புத்த பூர்ணிமா வருது. அதாவது புத்தர் பிறந்த பௌர்ணமி, புத்த பூர்ணிமா, அதையும் செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த விதத்துல மே மாசம் அவ்வளோ ஒரு சிறப்பான மாசமா இருக்கு. அதுல ஒரு முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இது வேர்ல்டு மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் மந்த். ஸோ மென்டல் ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய விதத்தில் வேர்ல்ட் லெவலில் ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டு இருக்கு. அதில் ஒரு சின்ன முயற்சியாக தான் இந்த லைவ் செஷன் நான் கண்டக்ட் பண்ணுறேன். வேர்ல்டு மென்டல் ஹெல்த் அவேர்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வேண்டி. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மே 21 அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு மெடிடேஷன் டே. இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மெடிடேஷன் டேயாக கொண்டாடுறாங்க. மெடிடேஷன் ப்ரமோட் பண்ணுறதுக்கு, மெடிடேஷன் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு, மெடிடேஷன் சம்மந்தமான விஷயங்களை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு, மெடிடேஷன் சர்க்கிள்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, மெடிடேஷன் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இந்த நாளை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அந்த விதத்தில் இன்னைக்கு மே 21 அதை வேர்ல்டு மெடிடேஷன் டேயை நம்ம இந்த லைவ் மூலமாக ஒரு வேர்ல்ட் மெடிடேஷனை ப்ரொமோட் பண்ணக்கூடிய விதமாக இந்த லைவ் செஷன் நான் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள சிக்னிஃபிகன்ஸ். மே மாசத்தோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, மே மாசத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அண்ட் ஆல்சோ இன்னைக்கு பர்டிகுலராக என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து நான் இப்போ சொல்ல போகிறது மென்டல் ஹெல்த் பற்றின ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ மென்டல் ஹெல்த் ஏன் முக்கியம், அதுவும் பர்டிகுலராக விமனுக்கு ஏன் மென்டல் ஹெல்த் முக்கியம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். மென்டல் ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு ஆணை விட, ஒரு மென்னை விட வேறு விமன் வந்து டபுள் டைம் மென்டல் ஹெல்த் இஷ்யூனால பாதிக்கப்படுறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஆண்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10 ஆண்கள்ல ஒரே ஒரு ஆண் வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அதே சர்வே 10 பெண்கள் இடத்துல நீங்க எடுத்தீங்கன்னா 2 பெண்கள் வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூனால பாதிக்கப்படுறாங்க. ஸோ அப்படி பார்க்கறச்ச மென்னை விட இந்தியாவில் விமன் வந்து 2 times கிரேட்டரா மென்டல் ஹெல்த் இஷ்யூல பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு 5 விமன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயமா ஒரு விமன் வந்து மென்டல் ஹெல்த்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது ரிசர்ச் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து இது வச்சிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ யங் விமன் பார்த்தீங்கன்னா 25 to 35 ஒர்க்கிங் விமன் ஆர் ஹோம் மேக்கர் எதா இருந்தாலும் 26% of young women are suffering from mental health issue. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மென்டல் ஹெல்த் ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். யங் விமனாக இருக்கிறவங்க 25லேருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள 26% விமன் வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூனால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ இது போக
நிறைய விமன் வந்து நம்ம மென்டல் ஹெல்த் இஷ்யூனால தான் பாதிக்கப்பட்டிருக்கோமா அப்படிங்கிறதே தெரியாம இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சர்வேல எடுக்க முடியல. ஸோ இதுதான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ இந்த பெண்களோட மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. கொஞ்சம் ஒரு சில காரணங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா விமன் வந்து 2 இடத்துலையும் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம வெளியில ஆஃபீஸ்லயும் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு, வீட்லயும் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. அண்ட் விமன் தான் வந்து நிறைய ரிலேஷன்ஷிப்பையும் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த பேர்டன்னால அவங்களுக்கு எப்படி அதை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணன்னு தெரியாததுனால அவங்களுக்கு நிறைய விதமான ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அதெல்லாம் வருது. ஸோ ஒரு காரணம் மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாதது. அதுக்கு அடுத்து இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் அண்ட் என்ன சொல்ல மாடர்ன் எரால விமனுக்கு வந்து மென்டல் அலைன்மெண்ட், அதாவது மைண்ட், பாடி அண்ட் சோல் அலைன்மெண்ட் இல்லாததுனாலையும் மென்டல் ஹெல்த் இஷ்யூ பாதிக்கப்படுது. ஒரு விமன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மென்டலாகவும் பிசிக்கலாகவும் அண்ட் ஆல்சோ ஸ்பிரிச்சுவலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மைண்ட், பாடி அண்ட் சோல், இதைத்தான் நம்ம வந்து ட்ரையாலஜி அப்படின்னு சொல்லுவோம், ஹியூமன் ட்ரையாலஜி. இந்த 3 வந்து நமக்கு பேலன்ஸ்டா இருக்கணும். இந்த 3 ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. நம்ம பிசிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கு, நமக்கு வந்து உடம்புல ஏதாவது ஒரு பிசிக்கல் எயில்மெண்ட் இருக்கு அப்படின்னா அது நம்ம மனசை பாதிக்கும். நம்ம மனசு சரியில்லை அப்படின்னா அது நமக்கு பிசிக்கலா நம்மளை பாதிக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு பணம் இல்லை அப்படின்னு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமை பாதிக்கும். அதே மாதிரி நம்ம கவலைகள் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா நம்ம தூக்கம் பாதிக்கப்படும். இந்த விதத்துல மைண்டும் பாடியும் ரொம்ப கனெக்டடா இருக்கு. அதே மாதிரி தான் சோலும் கனெக்டடா இருக்கு. உங்க மனசளவுல ஆத்ம லெவல்ல நீங்க சந்தோஷமா இல்லை அப்படின்னா எவ்வளவு காசு சம்பாதிச்சாலும் உங்களோட நிறைவான வாழ்க்கை வாழ முடியாது. அந்த மாதிரி ஒரு வெறுமை உங்களுக்கு இருந்துச்சுனாலும் உங்களோட மென்டல் ஹெல்த் இஷ்யூ பாதிக்கப்படும். ஸோ சில ஹைலைட்டட் காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க விமனோட மென்டல் ஹெல்த் பாதிக்கிறதுக்கு உண்டான காரணங்கள். ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாதது. அண்ட் செகண்ட், உங்களோட மைண்ட், பாடி அண்ட் சோல் அலைன்மெண்ட் இல்லாம இருக்கிறது. தேர்டு, உங்களோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். அதனால உங்களால இன்லாஸோட ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருந்ததுன்னா, உங்க ஸ்பவுஸோட ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பேரண்டிங்ல இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் கவலைகள், மன அழுத்தம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தேர்ட் வந்து கெரியர் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ இப்போ விமன் வேலை பார்க்க வேண்டியது இருக்கிறனால அவங்க விமன் வேலை பார்க்கும் போது அவங்க வந்து பிரெக்னன்சிக்கு லீவ் எடுக்க வேண்டியது இருக்கு. அண்ட் வேற பல சூழ்நிலைகள்னால லீவ் எடுக்க வேண்டியது இருக்கு. அது போக அவங்களோட ப்ரொமோஷன்ஸ், அவங்களோட இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து விமனா இருக்கும் போது சில நேரங்கள்ல சில இடங்கள்ல பாதிப்பு அடையுது. ஸோ அந்த கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் அவங்களுக்கு பாதிக்கும் போது விமனுக்கு மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஃபினான்ஷியல் விஷயங்கள். ஸோ பண விஷயத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆகுறாங்க. தேவையான பணம் இல்லை, தேவையான இதுக்கு செலவழிக்க முடியல. அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அவங்களால அட்டைன் பண்ண முடியலைன்னா அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூ பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு சப்போஸ் அங்கே ஆஃபீஸில் பலவித டென்ஷனாக இருந்திருக்கும், ஒரு டெட்லைன் வந்திருக்கும், அதுக்குள்ள அவங்க அந்த வேலைகளை முடிக்க வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கும். ஆனால் அது அவங்களால அங்கே அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்க முடியல, இல்லை ஒரு அழுத்தத்தில் அந்த வேலையை முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் வீட்டில் அவங்களுக்கு இருக்கும். அவங்களோட எரிச்சல், அவங்களோட ஆற்றாமை, அவங்களோட கோபம் அதெல்லாம் வீட்டில் காட்டுவாங்க. ஸோ அந்த நேரத்திலையும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் பாதிக்கப்படுது. அதுதான் எமோஷனல் பேலன்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ எமோஷன்ஸ் ஒரு இடத்துல காட்ட வேண்டிய எமோஷனை அங்க காட்ட முடியாத சூழ்நிலையினால வேற ஒரு இடத்துல அந்த எமோஷனை காட்டுவாங்க. அப்போ அவங்களோட ஃபேமிலி லைஃப் பாதிக்கப்படும், அவங்கள சுத்தி இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும்.
ஸோ அந்த எமோஷனல் இம்பேலன்ஸும் ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூக்கு ஒரு ப்ராப்ளம். அண்ட் நான் பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மிட்லைஃப் விமென் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூ எதனால் வரலாம் அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ மிட்லைஃப்பில் உங்களோட ஹார்மோன்ஸில் நிறைய சேஞ்சஸ் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மெனோபாஸை நோக்கி நீங்கள் மூவ் ஆவீங்க. 40க்கு அப்புறம் உங்களோட மெனோபாஸை நோக்கி நீங்கள் மூவ் ஆவீங்க. ஸோ அந்த நேரத்தில் உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும் நம்மளுக்கு மூட் ஸ்விங்ஸ் நிறையா வரும். அண்ட் ஆல்சோ காரணமே தெரியாம ஒரு கவலை, காரணமே தெரியாத ஒரு வெறுமை அண்ட் ஒரு கோபம் அந்த மாதிரி எல்லாம் வரும். தூக்கம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். தூக்கம் டிஸ்டர்ப் ஆனால் உங்களோட மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் சில ஹைலைட்டட் காரணங்கள் ஒரு விமனோட மென்டல் ஹெல்த் பாதிப்பு அடைகிறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இந்த மென்டல் ஹெல்த் காரணங்கள் இதெல்லாம் நான் லிஸ்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் எந்த விதத்தில் பாதிக்கும் பார்ப்போம். எப்படி அது நார்மல்ல எது இல்லை கொஞ்சம் நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியது எதுன்னு புரியணும். உங்களுக்கு எல்லாமே மென்டல் ஹெல்த் இஷ்யூன்னு நீங்கள் எடுத்துக்க கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வேலை முடியலை, அன்னைக்கு நீங்கள் ஒரு கோவப்பட்டு கத்திட்டீங்க. இல்லை அன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க வீட்டில் சேட்டை பண்ணியிருக்கிறாங்க, அவங்க கிட்ட கத்திட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூன்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நாள் உங்களோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டி பாதிக்கப்படுது அப்படின்னா அது இட்ஸ் நாட் அ மென்டல் ஹெல்த் இஷ்யூ. பட் எப்போ நீங்கள் காஷியஸாக ஆகணும் அப்படின்னா உங்களை அறியாமலே 2-3 இடங்கள்ல சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, 2-3 இடங்கள்ல நீங்க கோபப்படுறீங்க. நீங்க ஒரு அமைதியா இருக்கணும்னு நினைச்சு அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கத்தி பேசுறீங்க. இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க கத்தி பேசிட்டு கோபப்பட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி உட்கார்ந்து வருந்துறீங்க, அழுறீங்க. ஐயோ நான் அப்படி பேசியிருக்க கூடாது, நான் எவ்வளவோ நினைக்கிறேன் இப்படி நான் பேசியிருக்க கூடாதுன்னு, ஆனா நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னாலும், இல்ல நீங்க நடந்துக்கிற விதம் உங்களோட டெய்லி லைஃபை பாதிக்குது. நீங்க அந்த மாதிரி கோவப்பட்டு ஆங்ஷியஸா இருக்கும்போது உங்களோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆகியோ, இல்ல உங்க ஒர்க்ல உங்க பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சோ, இல்ல டெசிஷன் எடுக்க முடியாம நீங்க கஷ்டப்பட்டோ, இல்ல உங்க ரிலேஷன்ஷிப் அதனால பாதிக்கப்பட்டோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க காஷியஸ் ஆகணும். அது வார்னிங் சைன். அந்த உங்களோட அந்த கோபப்படுறது, கவலைப்படுறது அந்த மாதிரி இருக்கிறது நிறைய நாட்கள்ல தொடர்ந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு மென்டல் ஹெல்த் வார்னிங் சிக்னல் ஆகும். ஸோ ஒரு நாள் 2 நாள் பரவாயில்ல, பல நாட்கள், அதாவது ஒரு வாரமா நீங்க அப்செட்டா இருக்கிறீங்க, ஒரு மாசமா அதே மாதிரி தான் இருக்கிறீங்க, இரிட்டேட்டடா, ஃப்ரஸ்ட்ரேட்டடா, கோவப்பட்டுக்கிட்டே எந்த வேலையும் உங்களால சரியான நேரத்துக்கு முடிக்க முடியல, எப்பவும் ஒரு என்ன சொல்ல இன்கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றீங்க, வாழ்க்கையில ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, வாழ்க்கையில ஒரு ஹாப்பினஸே இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வார்னிங் சைன். ஏன்னா நீங்க மென்டல் ஹெல்த் கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன மாதிரி மென்டல் ஹெல்த் இஷ்யூனால பாதிக்கப்பட்டிருந்தேன், எப்படி நான் அதை ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படிங்கிற சின்ன ஸ்டோரி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பேசிக்கலி ஒரு என்ஜினியர், எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் டீப் சவுத்தில் கோவில்பட்டி அப்படிங்கிறது தான் என்னோட ஊர். அங்கே ஒரு என்ஜினியரிங் காலேஜ், பிரைவேட் என்ஜினியரிங் காலேஜில் நான் 17 வருஷம் அங்கே ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்க சூழ்நிலையில் எனக்கு ஆக்சுவலாக ஐசைட் ப்ராப்ளம் இருக்கு, ஹை மயோபியா. அதனால எனக்கு ஐசைட் ப்ராப்ளத்தினால நான் கான்டாக்ட் லென்ஸ்ல தான் சர்வைவ் ஆகுறேன். அப்படி இருந்தும் கூட ஒரு நல்ல என்னோட தம்பியோட ரிசப்ஷன் அன்னைக்கு எனக்கு லெஃப்ட் ஐல ரெட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகி முழு பார்வையும் என்னோட இடது கண்ணில் நான் இழந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல எனக்கு அர்ஜென்ட்டா சர்ஜரி பண்ண வேண்டியது வந்தது. அப்போ எனக்கு ரெட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் சர்ஜரி மதுரை அரவிந்த்ல பண்ணினாங்க. அண்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல ஐல இருக்கிற
ஒரு விஷனை அவங்க ரெக்கவர் பண்ணிட்டாங்க. பட் என்னோட ஐசைட் லெஃப்ட் சைட் வியூல 15% தான் ஆல்ரெடி இருந்துச்சு. அதே 15% தான் அவங்களால ரெக்கவர் பண்ணி தர முடிஞ்சுது. ஆனா அந்த போஸ்ட் சர்ஜரி பீரியட் இருக்கு பாத்தீங்களா, சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இருந்த பீரியட் ஒரு 3 to 4 மாசம் வரைக்கும் ரொம்ப கஷ்டமான பீரியட். ஏன்னா அந்த சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம கிட்டத்தட்ட 3 to 4 மாசம் இப்படி குப்பரவே தான் படுத்திருக்கணும். முழுக்க குப்பரவே தான் படுத்திருக்கணும். காலை கடன்கள் செய்யறது தவிர, சாப்பிடுற நேரம் தவிர மீதி எல்லா நேரமும் நான் இப்படி குப்பர தான் படுத்திருக்கணும். அப்படி நான் நிமிந்து படுத்துட்டேன் இல்ல சைட்ல படுத்துட்டேன்னா என் கண்கள்ல அவங்க ரெட்டினாவை பிடிச்சு ஒட்டி வச்சிருக்கிறதுல வேக்யூம்ஸ் கிரியேட் ஆகி என்னோட ரெட்டினா திருப்பியும் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் வேலையை விட வேண்டிய கட்டாயம் ஆச்சு. அந்த நேரத்துல தான் நான் டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டியில போனேன். ஸோ ஒரு காலேஜில் வேலை பார்த்துட்டு 17 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்து இண்டிபெண்டா நான் இருந்து அண்ட் ஆல்சோ எப்பவும் நான் என் ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணிட்டு இருந்தது எனக்கு வீட்டில் நான் முடங்கி போற மாதிரி ஆச்சு. வேலையை விட வேண்டிய சூழ்நிலை. ஸோ என்னால இயலாம, எனக்கு கண் பார்வை அவ்வளவு சரியா இல்லை அப்படிங்கிற இயலாம எல்லாரும் வாழ்க்கையில பிஸியா இருக்காங்க, நான் மட்டும்தான் ஒரு மாதிரி வெட்டியா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கு எல்லாத்தையும் நான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன். எனக்கு சாதாரண வேலைகள் செய்யறதுக்கும் எங்க அம்மாவோட உதவியில தான் என்னால செய்ய முடிஞ்சது, இல்ல என்னோட ஹஸ்பண்டோட உதவினால செய்ய முடிஞ்சது. எனக்கு அப்போ என் பையனோட வயது 6 வயது. ஸோ அந்த 6 வயசு பையனை நான் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது எல்லாம் சேர்ந்து எனக்கு யார்கிட்ட பேச, யார்கிட்ட இதெல்லாம் சொல்ல என் மனசுல இவ்வளவும் ஓடுது. ஒரு இயலாமை, ஒரு விரக்தி, அந்த இதெல்லாம் யார்கிட்டையும் என்னால ஷேர் பண்ண முடியல. அதனால எனக்கு அந்த மன அழுத்தம் அவ்வளவு தூரம் என்னைய டிப்ரெஷன்ல தள்ளி நான் எல்லார்கிட்டையும் கத்தி கோவப்பட்டு வீட்டில் அந்த ஒரு காம் சூழ்நிலையே நான் ரொம்ப மெஸ் ஆக்கிட்டேன்னு சொல்லலாம். ஆனா ஒரு நாள் நான் டிசைட் பண்ணேன், நான் இப்படி கிடையாது, நான் இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடையாது. ஸோ எனக்கு கட்டாயமா இதுல இருந்து ஒரு விடுதலை வேணும். இந்த மாதிரி ஒரு சுழற்சியான சைக்கிள், அழுவேன், தூங்குவேன், கழுதுவேன், கத்துவேன், கோவப்படுவேன், கையில இருக்கிறத தூக்கி எறியுவேன். யாரு என்கிட்ட அன்பா பேச வந்தா கூட அந்த அன்பை கூட என்னால ஏத்துக்க முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு கோபம் வரும். அந்த அளவுக்கு என்னோட கோபம் என் சின்ன பையனை கூட பாதிச்சுது. ஸோ அது எல்லாம் எனக்கு ஒரு நாள் தோணுச்சு, நம்ம இந்த மாதிரி கிடையாது. அதனால நமக்கு இதுல இருந்து எப்படியாவது இந்த ஒரு என்ன சொல்ல புதைகுழி மாதிரி என்னை உள்ள இழுத்துட்டே போகுது. அந்த புதைகுழியிலேருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சு நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஃப்ராங்கா ரொம்ப தைரியமா கேட்டேன், எனக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கொடுங்க. நான் இந்த மாதிரி கிடையாது, எனக்கு எப்படியாவது எனக்கு யாராவது ஒரு ப்ரொஃபஷனல் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட என்னை கூட்டிட்டு போங்க, ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ சீக்கிங் ஹெல்ப் இஸ் நாட் வீக்னஸ், சீக்கிங் ஹெல்ப் இஸ் ஆல்வேஸ் கரேஜியஸ். நான் என்னோட விமன் கம்யூனிட்டியில எப்பவுமே அப்படிதான் சொல்லுவேன், ஒரு ஹெல்ப் கேட்கறது உங்களோட வீக்னஸை காட்டுறது கிடையாது. ஒருத்தங்களால எப்ப ஹெல்ப் கேட்க முடியும் அப்படின்னா அவங்க கரேஜியஸா ஃபீல் பண்ணாதான் அவங்க ஹெல்ப் கேட்க முடியும். ஹெல்ப் கேட்டாதான் நம்ம ஒரு மூழ்கிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில இருந்து வெளியில வர முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஹெல்ப் கேட்டேன். என்னோட ஃபேமிலி அதுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவளுக்கு கஷ்டப்படுறா, இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால தான் இவ இவ்வளவு கோவப்படுறா அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டதுனால தேவையான ரிசோர்ஸை கூட்டிட்டு போய் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட நான் ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டேன். ஒரு 5-6 சிட்டிங் வரைக்கும் நான் ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டேன். அவங்க எனக்கு மெடிகேஷன்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணாங்க அண்ட் சில டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 2 மாசம் நான் மெடிகேஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் எடுத்து தான் நான் இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூலேருந்து வெளியில வந்தேன். ஸோ அதனால தான் என்னால் இதை பற்றி நல்லா பேச முடியுது. ஒரு விமன் ஒரு மென்டல் ஹெல்த்னால பாதிக்கப்பட்டா எவ்வளவு தூரம் அவங்க உள்ள போவாங்க, ஒரு விமன் பாதிக்கப்பட்டா ஒரு குடும்பமே எப்படி பாதிப்பு அடையும் அப்படிங்கிறதுக்கு
நிதர்சனமா நான் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன். அதனால தான் நான் என்னை மாதிரி இருக்கக்கூடிய விமெனுக்கு ஹெல்ப் பண்ணணும். எல்லாருக்கும் இப்படி ஒரு ஃபேமிலி கிடைக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேமிலி இருக்காது. அண்ட் தட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும், சவுத் சைடு நம்ம இந்தியாவில் டீப் சவுத் சைடில் ஒரு விமன் எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, கோபம் வருது, எனக்கு மனசுக்குள்ள என்னெல்லாமோ நெகட்டிவ் தாட் வருது, அதை எப்படி எனக்கு ஹேண்டில் பண்ணனே தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா யாருமே அதை வந்து ரைட் சென்ஸ்ல எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க ஒத்துக்கிறீங்களா? நிச்சயமா அவங்க என்ன மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இவளுக்கு வேற வேலை இல்லை, இவளுக்கு ஏதோ ஹிஸ்டீரியா, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதனால இவ இந்த மாதிரி நடந்துக்கிறா, இவளுக்கு வந்து ஏதோ பிரச்சனை அப்படிதான் சொல்லுவாங்களே ஒழிய அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி நிறைய ஃபேமிலியில இருக்கிறது இல்லை. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு மிஷனை எடுத்துட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னை மாதிரி இருக்கிற விமனுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம், உங்க லெவல்ல எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எஸ் சுசி சொல்றாங்க, அம்மா மாமியார் எல்லாம் இப்படித்தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா சொன்னீங்க. ஸோ அவங்கெல்லாம் அப்படித்தானே இருந்தாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சூழ்நிலைகளும் முன்னாடி இருந்த சூழ்நிலைகளும் ரொம்ப வேற. இப்ப இருக்கிற நமக்கு கிடைக்கக்கூடிய மென்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது முன்னாடி காலத்துல இல்லை. ஏன்னா அவங்க கூட்டு குடும்பமா இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன், ஒரு மெயின் விமெனுக்கு ஒரு மெயினான மென்டல் ஹெல்த் இஷ்யூ எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன். அதுல தான் ஒருத்தங்க ஒரு குழந்தை பெத்த உடனே அதுக்கு அடுத்து இருக்கு பாத்தீங்களா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த நாட்கள், ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை தான் போஸ்ட் பார்ட்டம் பீரியட்னு சொல்றாங்க. அந்த பீரியட்ல ஒரு விமனுக்கு ஏகப்பட்ட மன அழுத்தம் வருதான். அந்த குழந்தைய ஹேண்டில் பண்றதுல உள்ள மன அழுத்தம், அந்த குழந்தைய அழுதா வச்சா எதுக்கு அழுது என்னன்னு தெரியல, அவங்களோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, அவங்களோட நார்மல் லைஃப் டிஸ்டர்ப் ஆகுது, அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் டிஸ்டர்ப் ஆகுது, அவங்களோட மேரேஜ் லைஃப் டிஸ்டர்ப் ஆகுது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு விமனை போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷனுக்குள்ள அழுத்துது. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மன அழுத்தம் தான் ஒரு பெண்ணுக்கு ஆரம்ப டிப்ரெஷன் நிலை. ஆனா முன்னாடி காலத்துல அவங்க அந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷனை ஏன் அவங்க உணரல அப்படின்னா, அவங்க ஒரு குழந்தைக்கு அப்புறம் 1 வருஷம் இடைவேளையில அடுத்த குழந்தை பிறந்துரும் அவங்களுக்கு. அண்ட் ஆல்சோ அவங்க கூட இருக்கும்போது ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்தாங்க, அந்த பிள்ளைய ஹேண்டில் பண்றதுக்கு கூட நிறைய பேர் இருந்தாங்க, சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வீட்டில் இருந்தாங்க, வெளியில வேலைக்கு போக வேண்டிய ப்ரெஷர் அவங்க கிட்ட இல்லை. அண்ட் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் விமனுக்கு முன்னாடி காலத்துல இல்லை. ஆனா இப்போ அது எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது ஒரு விமனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டே எங்க தான் ஆரம்பிக்குது, போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன்ல இருந்து தான் ஆரம்பிக்கு. ஆனா நமக்கு அது தெரியறது இல்லை, அது போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது தெரியறது இல்லை. அதனால பாதி நம்ம ரொம்ப சஃபர் ஆகுறோம். ஸோ இதெல்லாம் தான் காரணங்கள், ஒரு விமன் எதனால பாதிக்கப்படுறாங்கிற காரணம். அண்ட் ஆல்சோ எதனால ஒரு விமனோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத பத்தி நான் சொல்லி இருக்கிறேன். விமனோட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலியே பாதிக்கப்படும். அதுதான் அதோட சிக்னிஃபிகன்ஸ். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனால இன்னைக்கு நான் இந்த செஷன் ஹோஸ்ட் பண்றேன், இந்த மாசத்தோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, மே மாசம் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் மந்த், அதுக்கப்புறம் இன்னைக்கு மே 21 வேர்ல்டு மெடிடேஷன் டே. அதனால நம்ம மென்டல் ஹெல்த் இஷ்யூவை பத்தி பேசுறோம். மென்டல் ஹெல்த்னா என்ன, ஒரு விமன் இந்தியால மென்டல் ஹெல்த் இஷ்யூ எப்படி இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது, ஒரு விமன் எந்த காரணங்களால மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது, என்ன மாதிரி அவங்க என்ன சொல்ல சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கும், ஒரு மென்டல் ஹெல்த்னால அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், எப்போ நீங்க ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கணும், இதெல்லாம் தான் நாம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 5 கோப்பிங் டெக்னாலஜிஸ் ஆர்
5 கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் 5 கோப்பிங் மெத்தட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்க மென்டல் ஹெல்த்தை நீங்க நல்ல விதத்துல வச்சுக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் இது கிராட்டிடியூட் பிராக்டிஸ். ஸோ நீங்க வாழ்க்கையில கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்ணுங்க. என்ன உங்களுக்கு மனசுல கவலை இருந்தாலும் நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு எதெல்லாம் நல்லா நடக்குது, எதெல்லாம் பாசிட்டிவா நடக்குது. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவா நடந்திருக்கும். எக்ஸாம்பிள், நான் அவ்வளவு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி என்னோட சர்ஜரினால நான் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன்ல போனா கூட அந்த கெட்ட அந்த நெகட்டிவ் சிச்சுவேஷன்ல கூட எனக்கு பாசிட்டிவா எது நடந்தது, என்னோட ஃபேமிலி எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். அவங்க நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு அண்ட் அவங்க எனக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணி ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இது ரெண்டாவது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க எவ்வளவு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருந்தாலும், எவ்வளவு டஃப் சிச்சுவேஷன்ல இருந்தாலும், ஏதாவது ஒரு விஷயங்கள் 1 இல்ல 2 விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கும். அதுக்கு நீங்க நன்றி தெரிவிச்சு பழகுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கோப்பிங் மெத்தட், கிராட்டிடியூட் பிராக்டிஸ். டெய்லி நீங்க இரவு தூங்க போகும்போதோ இல்ல மார்னிங் எந்திரிச்ச உடனேயோ தென் ஒரு 3 விஷயத்துக்கு நன்றி செலுத்துங்க. நான் இன்னைக்கு நல்லா கண் முழிச்சதுக்கு நன்றி, என்னோட ஃபேமிலி ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு நன்றி, எனக்கு இன்னைக்கு நல்ல சமையல் நல்ல விதமா அமைஞ்சு எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்க என் ஃபேமிலியில, அதுக்கு நன்றி. சின்ன சின்ன விஷயங்கள்ங்க, நீங்க பெருசா சொல்ல வேண்டாம். சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிங்க. டெய்லி தூங்க போகும்போதோ இல்ல நைட்டு தூங்க போகும்போதோ இல்ல மார்னிங் எந்திரிச்சும் போதோ நீங்க 3 விஷயத்துக்கு கிராட்டிடியூட் தெரிவிங்க. இது ஒரு கோப்பிங் மெத்தட். இன்னொன்னு, செல்ஃப் லவ் பண்ணுங்க, செல்ஃப் கேர் பண்ணுங்க. என்னைக்கு உங்களை நீங்க லவ் பண்றதை விட மற்ற யாரும் உங்களை லவ் பண்ண முடியாது. அதனால என்ன காரணத்தினாலையும் நீங்க உங்களை குறையா நினைக்காதீங்க. நான் அப்படிதான் நினைச்சேன். எனக்கு கண் பார்வை சரியில்லை, எனக்கு கண் பார்வை நல்லா இல்லை, அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். எல்லார மாதிரி எனக்கு கண் பார்வை இருந்திருந்தா நான் இந்த கஷ்டம் எல்லாம் படமாட்டேன். கல்யாணம் ஆகி 6 வருஷத்துல எனக்கு கண் பார்வை போச்சு, அதனால தான் என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நான் நிறைய வெறுத்திருக்கிறேன். என்கிட்ட என்ன நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதையே நான் உணராம இருந்திருக்கிறேன். ஸோ என்னைக்கு நான் அதை உணர்ந்தேனோ, செல்ஃப் லவ், நான் உயர்ந்தது, எனக்கு நானே ரொம்ப சப்போர்ட்டிவா, எனக்கு நானே அப்ரிஷியேட்டிவா இருந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை மாறுச்சு. என் வாழ்க்கையில வேற எதுவும் மாறல. என் கண் பார்வை அதே மாதிரி தான் இருக்கு, அதே கண்டிஷன்ல தான் இருக்கு, அதே எனக்கு இடது கண்ணில் பார்வை 10% தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் என் வாழ்க்கைய நான் சந்தோஷமா வச்சுக்கிறேன். என்னை பார்க்குறவங்க இப்ப கேட்கறது எல்லாமே, வசந்தா உன்னோட ஸ்மைல் தான் எங்களை அட்ராக்ட் பண்ணுது, ஆல்வேஸ் நீ ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கியே, உன்கிட்ட பேசினாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றத கேட்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எதனாலன்னா, நான் அவ்வளவு சோகத்துல இருந்திருக்கேன். அழுது 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 என்னைக்குமே என்னோட ஃபேஸ் அவ்வளவு ஒரு மலர்ச்சியான ஃபேஸாவே இருக்காது. எப்பவும் ஒரு சோகத்துல தான் நான் இருப்பேன். ஆனா இன்னைக்கு என்னால சிரிக்காம இருக்கவே முடியாது. நான் எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சிரிக்கிறேன். அண்ட் ஆல்சோ யார்கிட்டையும் என்னால அன்பா பேச முடியுது. எல்லாரும் என்கிட்ட அன்பா என்கிட்ட பழகுனாங்கன்னா அந்த அன்பை நான் அப்படியே ஏத்துக்க முடியுது. அவங்கள யாரு எனக்கு அன்பு கொடுத்தாலும் எனக்கு சந்தேகம் வரல. எதுக்கு அவங்க அன்பு கொடுக்குறாங்க, அவங்க ஏதோ நம்ம கிட்ட எதிர்பார்க்காங்களோ அப்படின்னு எனக்கு முன்னாடி எல்லாம் தோணும். இப்ப அந்த சிந்தனைகள் எனக்கு எதுவுமே இல்லை. நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு எதுவுமே இல்லை. எதனால அப்படின்னா, நான் என்னைய கொண்டாட ஆரம்பிச்சிட்டேன், நான் என்னைய அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் எனக்கு உண்டான அன்பை நானே கொடுக்குறேன். நான் வெளியில தேடுறது இல்லை. எனக்கு அன்பு கொடுங்க, அன்பு கொடுங்க, அன்பு கொடுங்க அப்படின்னு நான் முன்னாடி இதை சொல்ல நான் வெக்கப்படலை. பிச்சைக்காரி மாதிரி நான் இருந்திருக்கிறேன். ஐ வில் ஆல்வேஸ் பெக் வித் பீப்புள். நான் இவ்வளவு வேலை பார்த்துருக்கேன், என்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்களா, நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், என்னைய பாராட்ட மாட்டீங்களா, எனக்குன்னு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு நான் கேட்டு நாகிங், ஆல்வேஸ் ஐ வில் பி அ நாகிங் பர்சனாலிட்டி. இன்னைக்கு நான் அந்த மாதிரி இல்லை. நான் அவ்வளவு சந்தோஷமா உள்ளுக்குள்ளேயும் இருக்கேன். நான் அதே விதத்துல என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் நான் அவ்வளவு அப்ரிஷியேட் பண்றேன்,
அவ்வளவு அவங்களை எல்லாம் கொண்டாடுறேன். ஸோ நான் லவ்வை ரேடியேட் பண்றேன், எனக்கும் அந்த லவ் கிடைக்குது. இதுதான் அந்த மாற்றம். ஸோ இது ரெண்டாவது டெக்னிக். ஃபர்ஸ்ட் டெக்னிக் நான் என்ன சொன்னேன், கிராட்டிடியூட். செகண்ட் டெக்னிக் செல்ஃப் லவ் ஆர் செல்ஃப் கேர் சொல்லி இருக்கிறேன். தேர்ட் டெக்னிக், உங்களுக்கு நீங்க ஒரு மீ டைம் ஒதுக்கிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. நீங்க உங்க ஃபேமிலிக்கு முக்கியம் தாங்க. நீங்க தான் உங்க ஃபேமிலிய நடத்துறீங்க, நீங்க தான் உங்க ஃபேமிலிய தலைமையில தாங்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கணும். அப்படி நீங்க ஒதுக்கல அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு ஆற்றாமை அதெல்லாம் இருக்கும். நம்மளால நமக்கு நேரத்தை ஒதுக்க முடியலன்னு இங்க எத்தனை பேரு இங்க லைவ்ல இருக்கிறவங்க ஒரு தோசையை சுட்டு நல்லா உட்கார்ந்து டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து ரசிச்சு நீங்க தோசைய சாப்பிட்டீங்க அப்படின்னு கடைசியா எப்ப சாப்பிட்டீங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? இங்க இருக்கிறவங்க பல பேர்ல எத்தனை பேரு கடைசியா ஒரு தோசைய சுட்டு ரசிச்சு ஒரு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து உங்களுக்கு உண்டான ஒரு 2 தோசையோ 3 தோசையோ நீங்க ரசிச்சு சாப்பிட்டேன் கடைசியா அப்படின்னு எப்போன்னு சொல்ல முடியுமா? அம்மாவோட இடத்துல கரெக்ட். அம்மா வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ராஜ மரியாதை கிடைக்கும். உங்களை ராணி மாதிரி அங்க ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்க உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு தோசை கிடைக்கும், நீங்க ரசிச்சு உட்கார்ந்து சாப்பிட முடியும். ஆனா நம்மளோட ஃபேமிலியில நான் தப்பா சொல்லல, ஒரு ஃபேமிலி நம்மளை சாப்பிட விடாம இல்லை, அவங்க நம்மள சாப்பிடுறத கைய பிடிச்சு யாரும் தடுக்கல, அவங்க நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லல. ஆனா நாமளே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லிக்கிறோம், நம்ம பிஸியா இருந்தோம் அப்படின்னா நிறைய ஃபேமிலிக்கு செய்யறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதனால நான் ஒரு நேரம் எனக்குன்னு ஒதுக்கி ஏதாவது செஞ்சேன் அப்படின்னா அது ஃபேமிலிக்கு பாதிப்படையும், இல்ல ஃபேமிலிக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை குறைச்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால தான் நமக்குன்னு நம்ம டைம் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றது இல்லை. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன், டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது எடுத்துக்கோங்க மீ டைம் அப்படின்னு. அது 10 நிமிஷம்னா கூட போதும். அது எந்த நேரத்துல வேணா இருக்கலாம். நீங்க காலையில சீக்கிரமா எந்திக்கிறீங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு 6 மணிக்கு தான் எந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சிடுறீங்கன்னா அந்த அரை மணி நேரத்துல நீங்க ஒரு 10 நிமிஷத்தை உங்களுக்காக வேண்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை அந்த நேரத்துல செய்யுங்க. எது வேணா இருக்கலாம். உங்களுக்கு புத்தகம் வாசிக்க பிடிக்கும் அப்படின்னா அந்த நேரத்துல ஒரு புக்கை எடுத்து வாசிங்க. இல்ல உங்களுக்கு கோலம் போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு அழகான நல்ல வண்ணமயமான கோலம் போடுங்க. இல்ல உங்களுக்கு பிரேயர் பண்றது பிடிக்கி அப்படின்னா பிரேயர் பண்ணுங்க. எதுவுமே எனக்கு பிடிக்கல, நான் அமைதியா உட்காரணும்னு நினைக்கிறேன், இல்ல ஒரு மியூசிக் கேட்கணும், ஒரு நல்ல ஒரு சாங் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதை பண்ணுங்க. அந்த 10 நிமிஷம் உங்களுக்கான நிமிஷம். அந்த உங்களுக்கான அந்த நிமிஷத்துல உங்களுக்கு என்ன செய்ய விருப்பமோ அதை செய்யுங்க. நிச்சயமா உங்க மனசுல இருக்கிற அந்த ஆங்ஸைட்டி, அந்த ஒரு படபடப்பு, அது எல்லாம் நல்லாவே குறையும். அந்த 10 நிமிஷம் உங்களுக்காக வேண்டி ஒதுக்குறதுனால உலகம் நின்னு போக போறதில்ல. அந்த 10 நிமிஷம் உங்களுக்கு ஒதுக்குறதுனால இந்த ஃபேமிலி ஒன்றும் கெட்டு போறது இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்கா சொல்ல விரும்புறேன், செல்ஃப் கேர் இஸ் நாட் ஷெல்ஃபிஷ், செல்ஃப் கேர் இஸ் சோல் கேர். ஸோ நாட் ஷெல்ஃபிஷ்னு கூட நான் சொல்ல மாட்டேன், நெகட்டிவே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால நான் என் கம்யூனிட்டியில ப்ரமோட் பண்றது செல்ஃப் கேர் இஸ் சோல் கேர். ஸோ நீங்க செல்ஃபா கேர் பண்றீங்க அப்படின்னா உங்க சோலை நீங்க கேர் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்க சோல் சந்தோஷமா இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் நிறைய விஷயங்களை சந்தோஷமா பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் கிராட்டிடியூட் சொன்னேன், செகண்ட் டெக்னிக் செல்ஃப் கேர் ஆர் செல்ஃப் லவ் சொன்னேன், தேர்ட் டெக்னிக் உங்களுக்கு மீ டைம் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறேன். ஃபோர்த் டெக்னிக் பிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்ம இப்போ பிசிக்கலா எந்த வேலையும் ரொம்ப செய்யறோம், ஆனா அது ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா நம்ம வேலை பார்க்கறது எல்லாம் சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்த வேலைகள். அது மாதிரி முன்னாடி காலம் மாதிரி இல்லாம நம்ம இப்ப டிவி பாக்குறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறோம், நின்னுக்கிட்டே வேலை பார்க்கிறோம். முன்னாடி கீழே உட்கார்ந்து தேங்காய் திருவுறதுல இருந்து
மாவு அரைக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க கீழே உட்கார்ந்து செஞ்சாங்க. சாப்பிட்றது முதற்கொண்டு அவங்க கீழே உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. நம்ம இப்போ டைனிங் டேபிளில் சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் இது வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சு. ஸோ சில விஷயங்களை நம்ம லைஃப் ஸ்டைலில் ஏற்றுக்கிடத்தான் வேண்டியது இருக்கு. மிக்சி, கிரைண்டர் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிடத்தான் வேண்டியது இருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப குறையிறதோட காரணத்தினாலும் நம்மளோட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுது. ஸோ அதனால நீங்க கட்டாயமா உங்களோட பிளான்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒன்றுக்கு நீங்க டைம் ஒதுக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வாக்கு இல்ல 30 மினிட்ஸ் வாக்கு அந்த வாக்கிங் போயிட்டு வரணும். சிம்பிள் யோகாசனாஸ் நீங்க செய்யலாம். இல்ல சிம்பிள் மூவ்மெண்ட் எக்ஸசைஸ் நீங்க செய்யலாம். இல்ல உட்கார்ந்துட்டே சேர்ல உட்கார்ந்துகிட்டே சில மூவ்மெண்ட்ஸ் பிராக்டிஸ் பண்றது மூலமா நீங்க உங்களோட பிசிக்கலா உங்களை ஆக்டிவா வச்சுக்கலாம். ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி, பிசிக்கல் எக்ஸசைஸ் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல ரத்த ஓட்டம் பெர்ஃபெக்டா இருக்கும். அண்ட் நான் சொன்ன அந்த மைண்ட், பாடி, சோல் அலைன்மெண்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். பிசிக்கல் எக்ஸசைஸ் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்டு தூக்கம் நல்லா வரும். அதனால நீங்க காம் டவுன் ஆவீங்க. உங்களோட படபடப்பு, ஆங்ஸைட்டி அது எல்லாம் குறையும். அண்ட் உங்களோட ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும். பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். இது 4th மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். கிராட்டிடியூட் அண்ட் தென் செல்ஃப் லவ் ஆர் செல்ஃப் கேர். 3rd ஒன் மீ டைம். 4th one is physical exercise or physical activity. 5th one is meditation. ஸோ இன்னைக்கு வேர்ல்டு மெடிடேஷன் டே. உங்கள் மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் ஒரு பெர்ஃபெக்ட் டூல். நீங்கள் மெடிடேட் பண்ண, மெடிடேஷன் அப்படிங்கிறது தியானம். தியானம்ல நிறைய நிலைகள் இருக்கு, நிறைய ப்ராக்டிசஸ் இருக்கு. ஸோ தியானம் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் அமைதியாக உட்கார்றீங்க. ஸோ நான் இந்த இடத்துல இன்னொரு இது சொல்ல நினைக்கிறேன். ப்ரேயர்ஸ் ஆர் யூ ஆர் டாக்கிங் டு காட். ப்ரேயர்ஸுங்கிறது நாம கடவுள்கிட்ட பேசுறது. எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி, இவ்வளவு கொடுத்ததுக்கு நன்றி அப்படிங்கிறது. ப்ரேயர்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட பிரார்த்தனைகள் அப்படிங்கிறது நாம கடவுள் கூட பேசுறதுக்கு உண்டான ஒரு லாங்குவேஜ். அதே நேரத்தில் கடவுளும் உங்ககிட்ட பேச விரும்புவாரு. கடவுள் உங்ககிட்ட பேசக்கூடிய லாங்குவேஜ் மெடிடேஷன். ஸோ நீங்க ஆழ்ந்த தியானத்துல உட்காரும் போது கடவுள் உங்ககிட்ட கான்வர்ஸ் பண்றாங்க, கடவுள் உங்ககிட்ட பேசுறாங்க. அதனால உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மெடிடேஷன் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நிறைய சொல்யூஷன்ஸ், நிறைய அடுத்து என்ன செய்யணும் வாழ்க்கையில, அடுத்த என்ன டெசிஷன் எடுக்கணும் வாழ்க்கையில அப்படிங்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணும்போது கிடைக்கும். மெடிடேஷன் பண்ணும்போது உங்களோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது உங்களோட பாடி காம் டவுன் ஆகுது, உங்களோட நர்வஸ் சிஸ்டம் காம் டவுன் ஆகுது. அண்ட் உங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் உங்களோட ப்ரெஷரு, உங்களோட டயபெட்டிக் எல்லாமே குறையுது ஒரு மெடிடேஷன் பண்றதுனால. ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடிய இன்னைக்கு 5 விதமான கோப்பிங் மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் மென்டல் ஹெல்த். லெட் மீ ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின் என்னென்ன மெத்தட்ஸ் நான் சொன்னேன்னு சொல்றேன். கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ், தினமும் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 2nd செல்ஃப் லவ் ஆர் செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டி. 3rd ஒன் இஸ் மீ டைம். உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கோங்க, உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை அந்த நேரத்தில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிசிக்கல் எக்ஸசைஸ் ஆர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. 3rd ஒன் இஸ் மெடிடேஷன். தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தியானம் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு என்கிட்ட கேட்குற நிறைய பேர் கேட்குறாங்க, என்னால் மெடிடேஷன் பண்ண முடியலை, என்னால் உட்கார்ந்தா கூட ஏகப்பட்ட சிந்தனைகள் வருது, ஏகப்பட்ட விஷயங்கள் என் மனசுல ஓடுது, என்னால் அமைதியா காமா எந்த சிந்தனையும் இல்லாம உட்கார முடியல அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நான் அதுக்கு சின்னதாக ஒரு 2-3 டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன் உங்களோட மெடிடேஷன் ப்ராக்டிஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, டெய்லியும் ஒரே நேரத்தில் மெடிடேஷன் பண்ணுங்க.
உங்களுக்கு ஒரு ஒரு வசதியான நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. எந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் வேற டிஸ்டர்பன்சஸ் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நைட்டு ஒரு 9 மணிக்கு அப்படின்னா டெய்லி அந்த 9 மணிக்கு நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. இது எதுக்காக வேண்டி அப்படி பண்ணணும்? ஸோ உங்க மூளை உங்க பிரெயின் அந்த டயத்துக்கு ரீவயர் ஆகிக்கிடும். ஸோ இந்த நேரம் வந்தாலே உங்க பிரெயின்ல என்ன ரெஜிஸ்டர் ஆயிரும், ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த நேரம் மெடிடேஷனுக்கு உண்டான நேரம், நம்ம இப்போ மெடிடேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்க மூளையில சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சிரும். அதனால மெடிடேஷன் பண்றது உங்களுக்கு சுலபமா இருக்கும். முதல் டிப்பு, நீங்க மெடிடேஷனை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பண்ணுங்க. அதுக்கடுத்து 2வது டிப்பு, நீங்க ஆரம்பத்திலேயே ஒரு 10 நிமிஷம் பண்ணணும், 15 நிமிஷம் பண்ணணும், 20 நிமிஷம் பண்ணணும் அப்படின்னு பெருசா எடுக்காதீங்க. ஜஸ்ட் ஆரம்பிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 1 நிமிஷம் போதுங்க. அந்த 1 நிமிஷம் நீங்க டைமர் செட் பண்ணிக்கோங்க உங்க மொபைல்ல. 1 நிமிஷம் வச்சுட்டு அந்த 1 நிமிஷம் கண்களை மூடி உங்களுக்கு என்ன செய்ய தோணுதோ, ஸோ பக்கத்தில் கேட்குற சத்தத்தை கேட்க தோணுனாலும் சரி, உங்கள் மூச்சை கவனிக்கிறதுனாலும் சரி, அந்த 1 நிமிஷம் டைமர் அலாம் அடிக்கிற வரைக்கும் அந்த 1 நிமிஷத்தை கவனமாக வச்சிருங்க. அது கூட ஒரு மெடிடேஷன் தான். இந்த மெடிடேஷனை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா ஜாம் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஜாம் அப்படின்னா ஜஸ்ட் a minute. ஸோ அதுதான் ஜாம், ஜஸ்ட் a minute. 1 நிமிடம் நம்மளை கவனமா வச்சுக்கிட்டு 1 நிமிடம் நம்ம அவேர்னஸா இருக்கிற அந்த பிராக்டிஸ்க்கு பேர் தான் ஜாம் பிராக்டிஸ். ஸோ நீங்க மெடிடேஷனை புதுசா ஆரம்பிக்கிறவங்களா இருந்தா நீங்க இந்த ஜாம் பிராக்டிஸ பண்ணுங்க. அதுதான் ஸ்டார்டிங். அது நீங்க பண்ணினாலே போதும். அதுக்கு அடுத்து 3வது விஷயம், நீங்க கன்சிஸ்டண்டா பண்ண பாருங்க. அதாவது ஒரு வாரத்துல ஒரு அட்லீஸ்ட் மேக்சிமம் 4 நாட்கள் மெடிடேஷன் பண்ண பாருங்க. எல்லா நாளும் பண்ண முடியாட்டாலும் 4 நாட்கள் நீங்க பண்ண பாருங்க. நீங்க கன்சிஸ்டண்டா பண்ணத்தான், கன்சிஸ்டன்சி இஸ் அ மசில், யூ ஹாவ் டு பில்ட் தட். அப்பந்தான் உங்க மைண்ட் அந்த மெடிடேஷனுக்கு பழக ஆரம்பிக்கும். ஸோ ஆரம்பத்தில் நீங்க ஏதாவது ஒரு கைடட் மெடிடேஷனை போட்டுட்டு அந்த கைடட் மெடிடேஷனோட உட்கார்ந்து நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு அடுத்த டிப்பு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பலவிதமான எண்ணங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. தாட்ஸ் நிறைய வருதுன்னா நீங்க ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. தாட்ஸ் வரத்தான் செய்யும். மெடிடேஷன் பண்ணும்போது தாட்ஸ் வரத்தான் செய்யும். நீங்க தாட்ஸ் வருதுன்னு நினைச்சா அந்த தாட்ஸ் அப்படியே வேடிக்கை பாருங்க. என்னெல்லாம் தாட்ஸ் உங்களுக்கு வருது, என்ன மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு வருது, என்ன மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வருது அப்படிங்கிறத நீங்க அப்படியே வேடிக்கை பார்க்குற மாதிரி, 3வது மனுஷங்க எப்படி வேடிக்கை பார்ப்பாங்களோ அதே மாதிரி வேடிக்கை பார்க்க ஆரம்பிங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாட்ஸ் வந்ததுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் அவேர்னஸோட பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மெடிடேஷன் நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்ச நாட்கள் கழிஞ்சு அந்த தாட்ஸ் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒன்று. அதுக்கு அடுத்து எந்த விதத்திலையும் நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது உங்கள் எண்ணங்கள் வேற இடத்துக்கு போகுது, எங்கேயோ ரொம்ப கடல் கடந்து கூட போயிடும். நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது தான் எங்கேயோ ஊருக்கு போனது, எங்கேயோ போனதெல்லாம் நமக்கு மனசுல வரும். அந்த மாதிரி உங்க மனசு டைம் கன்ஸ்ட்ரெயின் இல்லாம தாண்டி போனாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. எப்போ உங்களுக்கு அந்த உணர்வு வருதோ, நம்ம மனசு அங்கெல்லாம் வாண்டர் ஆகுது அப்படிங்கிற உணர்வு வருதோ, அப்போ நீங்க அந்த மனசை லேசா தட்டி உங்களோட மூச்சுக்கு கவனத்துக்கு கொண்டு வாங்க. ஸோ அதுக்கு நாளடைவில் அது பழக ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்து அந்த எண்ணங்கள் எந்த விதத்திலையும் உங்களை பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ எண்ணம் வந்தாலும் பரவாயில்ல. அண்ட் ஆல்சோ சில நேரத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தூக்கம் வரும். மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சோடே நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். கொஞ்ச நேரத்தில் நம்ம மெடிடேஷன்லேயே இருக்க மாட்டோம், தூங்குன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். அது கவலைப்பட வேண்டாம், அது நார்மல். ஸோ சிலருக்கு நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது தூக்கம் வரும், அது நார்மல். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ உங்கள் பாடிக்கு தூக்கம் தேவைப்படுது அப்படிங்கிற அந்த சிக்னல் தான் உங்களுக்கு கிடைக்குது. தேவையான தூக்கம் உங்கள் பாடிக்கு கிடைக்கல. ஸோ நீங்கள் தூக்கத்தை கொஞ்சம் கொடுங்க, அதுதானே ஒழிய அது மெடிடேஷன் பண்ணும்போது தூக்கம் வந்தால் கவலைப்பட வேண்டாம்.
உங்களோட மெடிடேஷன் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. கட்டாயமாக உங்களால் மெடிடேட் பண்ண முடியும். நிறைய டிஃப்ரெண்ட் மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்க. ஸோ யூ வில் சக்சீட் இன் தட். ஸோ இன்னைக்கு செஷன் இதோட எண்டுக்கு வருது. நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா இப்போ கேட்கலாம். மென்டல் ஹெல்த் சம்பந்தமா, இல்லை விமெனுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் சம்பந்தமா, இல்லை கிராட்டிடியூட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, அஃபர்மேஷன்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, மெடிடேஷன் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் இப்போ கேட்கலாம். நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். If you have any queries, you can ask in the comments and I am happy to answer you. So டெய்லியும் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. ஆனால் ஒரு சில நாட்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அன்னைக்கு விட்டுட்டு நீங்கள் மறுநாள் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. வேர் டு கெட் மெடிடேஷன் லைக் லிங்க்ஸ், மெடிடேஷன் லிங்க்ஸ் எங்கே இருந்து எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிறைய சைட்ஸ் இருக்குங்க. மெடிடேஷன் சம்மந்தமாக நிறைய சைட்ஸ் இருக்குது. தமிழில் கூட மெடிடேஷன் வர்றதுக்கு நிறைய சைட்ஸ் இருக்குது. நான் மெயினாக மெடிடேஷன் ரெஃபர் பண்ணக்கூடியது ஒரு இங்கிலீஷ் சைட்டு தான். 5 minutes மெடிடேஷன் அப்படின்னே ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அது கிரேட் மெடிடேஷன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவங்க நடத்துகிற இன்னொரு யூடியூப் சேனல், சிஸ்டர் யூடியூப் சேனல் தான் அது. @5 minutes அப்படின்னு நீங்கள் போட்டாலே அந்த யூடியூப் சேனல் வரும். 5 minutes மெடிடேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் எல்லா மெடிடேஷனுமே 5 நிமிஷம் தான் இருக்கும். 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ள தான் அந்த மெடிடேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மெடிடேஷன் தான் நான் மேக்ஸிமம் என்னோட கைடட் மெடிடேஷனுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். அந்த யூடியூப் சேனலில் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ் சுசி, ஹோப் ஐ ஹவ் ஆன்சர்ட் யூ. வேற ஏதாவது queries இருக்குதா? எஸ், 5 minute மெடிடேஷன் யூடியூப் சேனல். அது போக நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன், என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நான் சில நாட்களுக்கு முன்னாடி 30 days 30 night மெடிடேஷன் அப்படின்னு லைவ் ப்ரோக்ராம் பண்ணினேன். 30 நாட்கள் 30 நைட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி நான் கண்டக்ட் பண்ணேன். அதோட சீரீஸாக என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரீல் செக்ஷனுக்கு போயிட்டு அந்த ரீல் செக்ஷனில் மேலே சீரீஸ்னு இருக்கும். அந்த சீரீஸில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன சீரீஸ் நான் அங்கே கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு சீரீஸ் வந்து 30 days நைட் மெடிடேஷன் சீரீஸ் இருக்குது. அதில் 30 மெடிடேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். 30 நாள் வேற வேற விஷயங்களுக்கு, ஒரு நாள் கான்ஃபிடென்ஸுக்கு, ஒரு நாள் ஃபேமிலிக்கு, ஒரு நாள் செல்ஃப் லவ்க்கு, ஒரு நாள் மணிக்கு, அந்த மாதிரி மெடிடேஷன்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். அலாங் வித் பாசிட்டிவ் அஃபர்மேஷன், மணிக்கு உண்டான பாசிட்டிவ் அஃபர்மேஷன், கிராட்டிடியூட் அஃபர்மேஷனை சேர்த்து அந்த மெடிடேஷன் 30 நாட்கள் நான் கொடுத்துருக்குறேன். எல்லா மெடிடேஷனுமே 15 minutes தான் வரும். அந்த அஃபர்மேஷன்ஸ் 5 minutes, மெடிடேஷன் 5 minutes, கிராட்டிடியூட் அஃபர்மேஷன்ஸ் 5 minutes. டோட்டலாக அந்த ஒரு மெடிடேஷனும் 15 minutes தான் வரும். நீங்கள் அந்த சீரீஸை கோ த்ரூ பண்ணி கூட நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். Is there any other questions to be answered? ஸோ இன்னைக்கு லைவ் செஷனில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஸோ நான் நடத்துறது சோல்ஃபுல் அபண்டன்ஸ் சர்க்கிள் கம்யூனிட்டி அப்படிங்கிறது மென்டல் ஹெல்த் சம்பந்தமா, மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், லைஃப் கோச்சிங், அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பேஜ் @vivekvasantha அப்படிங்கிறதுல நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் போட்டால் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ நான் லைவ்ல போனாலும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த போஸ்ட்டையும் தவற விட மாட்டீங்க, எந்த ரீலையும் தவற விட மாட்டீங்க.
அதுக்கப்புறம் என்னோட ப்ரொஃபைல்ல இருக்கிற லிங்க்ஸை கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரீ இபுக் மென்டல் ஹெல்த் சம்பந்தமா ஒரு ஃப்ரீ இபுக் கொடுக்குறேன். அண்ட் பிரைவேட் ஃபேஸ்புக் விஐபி ஃப்ரீ ஃபேஸ்புக் விஐபி குரூப் இருக்கு, அதுல நீங்க ஜாயின் பண்ணலாம். என்னோட சோல்ஃபுல் அபண்டன்ட் சர்க்கிள் கம்யூனிட்டியில நீங்க ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல்ல லிங்க் இருக்கு, அதுல கோத்ரூ பண்ணி பாருங்க. அந்த கம்யூனிட்டியில என்னென்ன விஷயங்கள் நாங்க பண்றோம் அப்படிங்கறத நீங்க கோத்ரூ பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு பர்சனலா டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா என்னோட டிஎம்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கட்டாயமா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் டீடைல்ஸ் என்னோட கம்யூனிட்டி பத்தின எல்லா டீடைல்ஸையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு செஷன் இதோட நான் எண்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெடிடேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வேர்ல்டு மெடிடேஷன் டேங்கிறனால நீங்க மெடிடேஷன் செய்ய தயாரா இருந்தீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க. ஒரு சின்ன மெடிடேஷன் நான் உங்களுக்கு தரேன். Are you ready to have a simple meditation? So இன்னைக்கு நாம செய்ய போற அந்த மெடிடேஷன் பேரு ரெட் பலூன் மெடிடேஷன். ஸோ நீங்க தயாரா இந்த ரெட் பலூன் மெடிடேஷன் பண்றதுக்கு? ஸோ நீங்க தயாரா நேரான பொசிஷன்ல உட்கார்ந்துக்கோங்க. உங்களோட முதுகு தண்டுவடம் நேராக இருக்கட்டும். கண்களை மெல்லமா மூடிக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு 3 தரம் இழுத்து உள்ளிழுத்து வெளிவிடுங்க. Breathe in and breathe out. Breathe in and breathe out. One more time. Breathe in and breathe out. உங்க மூச்சை கவனமா கவனிங்க. மெல்ல அந்த நேச்சுரல் ரிதம் ஆஃப் பிரெத்தோட நீங்க இருங்க. உங்க மூச்சு எவ்வளவு இலகுவா உங்களுக்குள்ள போகுது, எவ்வளவு இலகுவா உங்களை விட்டு அது வருது அப்படிங்கிறத கவனிங்க. நீங்க இப்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிறீங்க, ரொம்ப காமா இருக்கிறீங்க. இப்போ நீங்க உங்க மனதுல ஒரு ரெட் கலர் பலூன் உங்க கையில இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க கைகள்ல ஒரு சிவப்பு கலர் பலூன் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க மூச்சை உள்ள இழுத்து அந்த வெளி விடுற போது அந்த பலூனை நீங்க ஊதுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க மூச்சு காத்து வெளியில போகும்போது உங்ககிட்ட இருக்க கவலைகள் வெளியில போகுது, அது அந்த பலூனை ஃபில் பண்ணுது. அதுக்கு அடுத்து மூச்சு இழுத்துட்டு 2வது மூச்சு விடும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், உங்ககிட்ட இருக்கக்கூடிய படபடப்பு, அது உங்ககிட்ட இருந்து போகுது. மூச்சு வெளி மூச்சு உங்க பலூனை ஃபில் பண்ணுது. இதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் தாட்டா, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கவலைகள், உங்களோட பயம், உங்களோட ஆற்றாமை, உங்களோட நம்பிக்கை இல்லாத தன்மை, இது எல்லா ஒரு நெகட்டிவ் விஷயங்களையும் உங்களோட வெளி மூச்சு மூலமா அந்த சிகப்பு கலர் பலூனை ஊதுறதா நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற எல்லா நெகட்டிவ் தாட்ஸும் அந்த பலூனுக்குள்ள நீங்க ஃபில் பண்ணிட்டதா உணர்ந்தீங்க அப்படின்னா கற்பனையில அந்த பலூனை நீங்க ஒரு சின்ன கயிறுனால கட்டுறதா கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ உங்க கைகளை மெல்லமா ரிலீஸ் பண்ணுங்க. அந்த சிகப்பு பலூன் மெல்ல மெல்லமா மேல அப்படியே போகுது. உங்களோட கவலைகள், உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன், உங்களோட படபடப்பு, உங்களோட ஆற்றாமை எல்லாம் நிறைஞ்ச அந்த சிகப்பு கலர் பலூன் உங்களை விட்டு தூரமா போகுது. மேல போய் உங்க கண்களை விட்டு அந்த சிகப்பு கலர் பலூன் மறைஞ்சிருச்சு.
எப்படி அந்த சிகப்பு கலர் பலூன் உங்ககிட்ட இருந்து விஷன்ல இருந்து மறைஞ்சுதோ அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் ஆன ஃப்ரஸ்ட்ரேஷன், கோபம், கவலை, பயம், ஆற்றாமை எல்லாமே உங்ககிட்ட இருந்து போயிருச்சு. நீங்க இப்போ முழுமையான ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்ல இருக்கீங்க. நீங்க முழுமையா உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டியை உணர்றீங்க. நீங்க ரொம்ப காமா இருக்கிறீங்க, பாசிட்டிவா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, ரிலாக்ஸ்டா இருக்கிறீங்க. ஒரு சில மணித்துளிகள் இந்த சந்தோஷத்திலையும் இந்த ரிலாக்ஸேஷன்லையும் இருந்துட்டு எப்போ நீங்க ரெடி ஆகுறீங்களோ உங்க கண்களை மெல்லமா திறக்கலாம். ஸோ நிச்சயமா இந்த மெடிடேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது இந்த மெடிடேஷனை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல போடலாம். ஹவு டிட் யூ ஃபீல் அபவுட் திஸ் மெடிடேஷன்? எப்படி இந்த மெடிடேஷனை உணர்ந்தீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ல கூட தெரிவிக்கலாம். இது சிம்பிளான மெடிடேஷன். நீங்கள் எந்த நேரத்துலையும் இதை பண்ணலாம். எப்போ நீங்கள் படபடப்பாக உணர்றீங்களோ அப்போ நீங்கள் இந்த மெடிடேஷனை பண்ணலாம். ஒரு ரெட் பலூனை கற்பனை பண்ணிட்டு உங்களோட எல்லா விதமான நெகட்டிவ் தாட்ஸையும் அந்த பலூனில் ஃபில் பண்ணி நீங்கள் பறக்க விடுற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் காம் ஆவீங்க. தேங்க்ஸ் சுசி, தேங்க்யூ ஸோ மச். வேற லெவல் ஆஸ் யூஷுவல். ஸோ இந்த மெடிடேஷன் உங்களுக்கு கட்டாயமாக உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வேர்ல்டு மெடிடேஷன் டேல என் கூட மெடிடேட் பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு சமயம் அடுத்த டியூஸ்டே இன்னொரு ஒரு டாப்பிக்கில் நான் உங்களோட சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே மைண்ட்ஃபுல். பை, டேக் கேர். Bye bye.